கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். Proverbs 28:20. A faithful person will be richly blessed. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே மோசே உண்மையுள்ளவனாய் காணப்பட்டார். தானியேல் உண்மையுள்ளவனாய் இருந்தார். தீமோத்தேயு உண்மையுள்ளவனாய் காணப்பட்டார். அவர்கள் உண்மையுள்ளவர்களாய் இருந்ததினாலே பெற்ற ஆசீர்வாதங்கள், கிருபைகள், நன்மைகள், உயர்வுகள் நாம் அறிந்ததே. இன்று நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? பார்வையில், பேச்சில், நினைவுகளில், சிந்தனைகளில், செயல்பாடுகளில் உண்மை நமக்கு தேவை. நாம் உண்மையோடு இருப்போமானால் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவோம். ஆமன். உண்மையானவரே, பரமபிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நடந்து கொண்டிருக்கிற தேர்தலிலே உண்மையானவர்கள் எங்கள் தேசத்தின் தலைவர்களாய் தேர்வு செய்யப்பட தேவனாய கர்த்தர் கிருபை செய்யுங்க. உண்மையான காரியங்கள் தேசத்தில் நடப்பிக்கப்பட கிருபை கொடுங்க. நீங்கள் அப்படியே செய்ய போகிறீங்க சுவாமி. நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்கிறதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.